வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ பால் நல்லா காய்ச்சலாம். பால் நல்லா காய்ஞ்ச உடனே 1 கப் சுகர் போட்டுக்கலாம். எனக்கு இந்த இனிப்பே போதுமானதாக இருந்துச்சு. நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா திக்கான பதத்துக்கு வர வரைக்கும் இது காய்ச்சிட்டோம். அதுக்கெல்லாம் நம்ம கஸ்டர்ட் பவுடர் கலக்கி வச்சுக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து கட்டி இல்லாத கலக்கிக்கணும். இந்த கஸ்டர்ட் பவுடரை நான் ஹோம்மேடாக வீட்லேயே ரெடி பண்ணது. அதை எப்படி ரெடி பண்ணன்ற வீடியோஸை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த கலக்கின கஸ்டர்டு மிக்ஸை நம்ம காய்ச்சின பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன பழம் இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் கொய்யாப்பழம், டேட்ஸு, வாழைப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், நட்ஸு, பாதாம், பிஸ்தா கட் பண்ணி எடுத்துருக்கேன். மாம்பழம். இப்போது இந்த பழம்லாம் பொடியாக கட் பண்ணி நம்ம கலக்கி வச்சுருக்கிற பாலில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது கூலிங்காக சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.